இல்ல அபி முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கால் அமுக்கும் போது வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே தாறுமாறு ஆயிடும். இல்ல இல்ல என்னால பண்ண முடியாது. நீ நீ நீ- நீயே பண்ணிடு. அட நான் எப்படி பண்றது? நான் ராக் ஸ்டார் மசாஜ் பண்ணா நல்லாவா இருக்கும்? அப்படின்னா நான் ராக் ஸ்டாரோட பாட்டிப்பா. அப்ப நான் மட்டும் எப்படி மசாஜ் பண்ண முடியும்? ராக் ஸ்டார் இருந்துட்டு உன்னால பண்ண முடியாதுங்கிறப்ப இங்க பாரு, அவ உன்னோட உயிரை தான் காப்பாத்தி இருக்கா. ஆ அதனால நீ மசாஜ் பண்ணி உன் கடனை தீர்த்துரு. சரியா தான் சொன்னா. இங்க பாரு, எனக்கெல்லாம் வேலை கொடுக்காத. ஏற்கனவே எனக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை. என் கை காலே ரொம்ப வலிக்குது. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நான் என்னத்த சொல்றது? ஓ இந்து, அக்கா, நீ என்ன படுக்க வை, என்னால முடியல. வாங்க. கிராணி, நீங்களாவது ப்ளீஸ் கொஞ்சம் மசாஜ் பண்ணிடுங்க. அது என்னன்னா, நான் அக்காக்காக சூப்பு பண்ணணும், அக்காவுக்கு மருந்து கொடுக்கணும். ஒருவேளை அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் நீ என்கிட்ட வந்து நீங்க பாட்டியை ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லுவ. அதனால அபி, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் போறேன். சீக்கிரம் போயிட்டு வா இந்து, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கால் வலிக்குதே, அப்பா முட்டி எவ்வளவு வலிக்குது. ஓகே பாட்டி, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ராபின் உங்களுக்காக எப்பவுமே ரெடி பண்ணுவானே ஒரு ஆயில், அதை நான் ரெடி பண்ண சொல்றேன். என்ன பண்றது, நானே மசாஜ் பண்ணி விடுறேன். அதை பண்ணதானே நான் இருக்கேன். ஒரு நிமிஷம் அபி, ராபின் கிட்ட கடுகெண்ணெய் ரெடி பண்ண சொல்லு. வேற எந்த எண்ணெயும் வேண்டாம். ஓகே, முழுசா கேளு. அந்த கடுகெண்ணெயில நீ கொஞ்சம் மஞ்சள், இல்ல மஞ்சள் கலக்க வேண்டாம், அது அடிப்பட்ட இடத்துல தான் போடுவாங்க. நீ மசாஜ் தானே பண்ணணும். அந்த கடுகெண்ணெயில கொஞ்சம் பூண்டு போட சொல்லு. அந்த எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வச்சு அவ காலுக்கு மசாஜ் பண்ணேன்னு வை. அதுக்கப்புறம் பாரு, அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிருவா. ஓடவே ஆரம்பிச்சிருவாளா? ஓகே ஓகே ஓகே. இப்பதான் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க. எண்ணெயில என்னெல்லாம் போடணும்னு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐயோ, முட்டி ரொம்ப வலிக்குது. இந்து சீக்கிரமா வா. ராணி அனுப்பி விடுறேன். முட்டி வலிக்குதுன்னு நடிக்கிறான். அப்பா. ராணி, முட்டி வலிக்குதா? ஐயோ வலிக்குதே இந்து. போயிட்டானா? அக்கா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க கூட போய் சொன்னதுக்கான காரணம் நான் யோசிச்ச காரணம் தானே? நம்ம அபி அவ காலுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருப்பான்ல, அப்ப நாம போய் பார்க்க வேண்டியது என்னன்னா, அவ நம்ம அபிய பிரக்யா மாதிரி பாக்குறாளா இல்ல பொன்னி மாதிரி பாக்குறாளான்னு. அப்பதான் நமக்கு அவ பிரக்யாவா இல்ல பொன்னியான்னு தெரிஞ்சிரும். என்ன ஐடியா? வாங்க, ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. யார் அவன்? எதுக்கு என்ன பார்த்ததும் முகத்தை மூடிக்கிறான்? என்னமோ சரியில்லையோன்னு தோணுது. இங்க எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க, இவன் மட்டும் என் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒளிஞ்சாலும் அந்த பிரபா பையன் என்னை பார்த்துடுறான். ஒருவேளை அவனுக்கு டவுட் வந்துச்சு, அதுக்கப்புறம் என் ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு போயிடும். இங்கிருந்து நான் வேற எங்கேயாவது போயாகணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க தானே இருந்தாரு. இப்ப எங்க போனாருன்னு தெரியல. மறுபடியும் கோவப்பட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாரா? அவன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க போறது? அவன் என்னை பார்க்காத இடத்துக்கு போகணும்.
போனா அவன் இங்க தானே சுத்திக்கிட்டு இருந்தான். பிரபா தம்பி, அங்க எங்க போறீங்க? கீழே கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அப்புறம் த்ரிஷா உன்னை தேடிக்கிட்டு இருந்தாப்பா. இல்ல அது த்ரிஷா என்ன சில திங்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா, அதான் போயிட்டு இருக்கேன், வந்துடுறேன். ஓகே, இங்க பாருப்பா, எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும். என் நிலைமை இவ்வளவு மோசமாயிடுச்சு. இப்ப நான் அந்த பள்ளியோட காலை அமைக்க விடணுமா? என்ன மட்டும் அவ காப்பாத்தாம இருந்திருந்தா அவ காலுக்கு பதிலா கழுத்து அமைக்க விட்டுருப்பேன். ஆனா இப்ப என்ன பண்றது? என்ன விட்டா அவளுக்கு யார் மசாஜ் பண்ணுவாங்க? மைதிலியா நீ ஒரு நிமிஷம். நீ என்ன கூப்பிட்டியா அபி? என்ன? மைதிலியா நீ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத பண்ணுவீங்களா? என்னோட உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கா? என்னன்னு சொல்லு. இது பாருங்க மைதிலியா நீ, வேலை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லாதீங்க. அட, உன்னோட வேலை நான் மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன்? நீ சொல்லு அபி. அதுவும் முக்கியமான வேலைன்னு சொல்றேன், நான் செய்யாம இருப்பேனா? ஒருவேளை உன்னோட கான்சர்ட்ல ஹோஸ்ட் ஏதாவது நான் பண்ணுமா என்ன? ஐயோ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அதை விட இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டண்டா? அதாவது ஜூனியர் சிங்கர் மாதிரி உன்னோட ட்ரூப்ல நான் கோரஸ் பாடணுமா? நான் ரொம்ப நல்லா பாடுவேன் அபி. சின்ன வயசுல இருந்து நான் நல்லா பாடுவேன். ஸ்கூல் காம்படிஷன்ல நான் தான் ஜெயிப்பேன். இல்ல மைதிலியா நீ, அந்த வேலைலாம் இல்ல, இது வேற. அப்ப சொல்லு அபி, என்னோட எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கு, சொல்லு. என்னது? என்ன? ஆமா, என்ன? நீங்க இந்த எண்ணெயை அந்த பல்லிக்கு போட்டு விடுறீங்களா? இதுதான் முக்கியமான வேலையா? இதுதான் இம்பார்ட்டன்டான வேலையா அபி? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பல்லியோட கால் இருக்குல்ல, அது ரொம்ப வீக்கா இருக்கு. சோ நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் மசாஜ் பண்றீங்களா? ப்ளீஸ். அது என்னன்னா, என்னால இந்த வேலையை பண்ண முடியாது. என்ன மைதிலியா நீ, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வேலை தானே. ஜஸ்ட் இந்த எண்ணெயை தேய்ச்சி விட போறீங்க. 5 செகண்ட் கூட இருக்க முடியாது. என் பையன் இருக்கால, அவனுக்கு எக்ஸாம் இருக்கு, அவனை படிக்க வைக்கணும். அதனால நான் போறேன். அட 5 நிமிஷத்துல என்ன ஆயிடும்? நான் படிக்க வைப்பா. என்ன 5 நிமிஷம்? 5 செகண்ட் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டானா அப்புறம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு அவங்க திட்டுவாங்க. நான் போறேன். நான் எப்படி? ப்ளீஸ். அப்பாடா, இவ தூங்கிக்கிட்டு இருக்கா, நல்லதா போச்சு. இவ தூங்கிட்டு இருக்கும் போதே மசாஜ் பண்ணிட்டா பெட்டர். அட்லீஸ்ட் இவ என்ன நர்ஸ்னு கூப்பிடாம இருப்பா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் வேற யாரோ மசாஜ் பண்ணாங்கன்னு இவகிட்ட சொல்லிடுறேன். ராக் ஸ்டார் வில் ரிமைன் ராக். எல்லாம் தொட வேண்டியதா இருக்கு. நான் இப்படி பண்றதை இவ ஒரு வேளை பார்த்தான்னா என்ன கிண்டல்
இன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இவர் என் பக்கத்துல இருக்காரு. இவர் கை வச்சா போதும் என்னோட வலி, என் கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். நீங்க இப்படியே என்னை பார்த்துக்கங்க போதும். கொஞ்சமா திட்டணும், நிறைய காதலிக்கணும். உயிரெங்கும் பெரும் வதை வெள்ளைக்கான ஒன்று உள்ளே நுழை. இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன் எதையும் நம்மளால பார்க்க முடியல. அவளோட எக்ஸ்பிரஷனை பார்த்தா தானே அவ பொன்னியா பிரக்யாவான்னு தெரியும். நாம 2 பேரும் அவளை பாக்குறதுக்காக தான் வந்தோம். ஆனா பார்க்க முடியலையே. அபியோட எக்ஸ்பிரஷனை பார்க்க முடியுது, அவனோட முகம் தெரியுது. ஆனா அந்த பொண்ணோட ரியாக்ஷன் தெரியவே மாட்டேங்குதே. அவ முகத்தை பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும், ஆனா தெரியலையே. நம்ம பிளான் இப்போ ஃபெயில் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. இவன் நம்மளோட பிரக்யாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. என்ன விஷயமா இருக்கும்? அபியோட ரூமுக்கு வெளியில நின்னு பாக்குறாங்க. ஒருவேளை இவங்க என்ன தொந்தரவு பண்றதுக்கு ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்காங்களா? அக்கா, நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம், என்ன யோசிக்கிறோன்னு அவளுக்கு கண்டிப்பா தெரியக்கூடாது. வாங்க வா வா போயிடலாம். வாங்க வாங்க. அப்படி உள்ள என்னத்தை தான் பாக்குறாங்க? நானும் போய் பார்க்க போறேன். எங்க போயிட்டாரு அவரு? எங்கேயும் காணோம். த்ரிஷாக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சித்தி உங்களை மண்டபத்தை கூப்பிடுறாங்க. இன்னும் ஏதோ சடங்கெல்லாம் பண்ணணுமா? வாங்கக்கா, இல்லன்னா அவங்க இங்க வந்துட போறாங்க. வாங்க. ஏய், யாரு நீ? நான் ரொம்ப நேரமா உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் பார்க்கும் போதெல்லாம் ஒளிஞ்சு போறேன். மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா, உன்னை பார்த்தா இந்த வீட்டுக்காரன் மாதிரியே தெரியலையே. நான் உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு நீ? எதுக்கு உன் முகத்தை மறைச்சிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தியா என்ன? இல்ல நீ இந்த வீட்டோட வாட்ச்மேனா நான் வரப்போறவங்கள யாருன்னு கேட்கறதுக்கு? இத பாரு, இது கல்யாண வீடு. கூப்பிடாம ஒருத்த மட்டும் இங்க வந்துட்டா என்ன ஆயிட போகுது? இத பாரு தம்பி, அதான் நான் வந்துட்டேன்ல, பொண்ணையும் மாப்பிள்ளையும் நல்லா வாழ்த்திட்டு தான் நான் போவேன். என்ன அப்படி பாக்குற? விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கல்யாணம் விசேஷம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க கல்யாணம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் சும்மா அப்படியே வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லு. உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் வந்திருப்ப. மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடு. நான் இந்த வேலையை பண்றேனா என்னாலேயே நம்ப முடியல. நான் இப்படி பண்றத அவ பார்க்கலன்னா எனக்கு எம்பாரசிங்கா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா என்னை பத்தி நினைக்கும் போது எனக்கு வெக்கமாவும் இருக்கு, கோபமும் வருது. இந்த பள்ளி உண்மையிலேயே தூங்கலையோன்னு எனக்கு தோணுது. இவ முழிச்சிட்டு தான் இருக்காளா? நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத இவ கேட்டு சிரிச்சிட்டு இருக்காளோன்னு தோணுது.
உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவியா? தேவைப்பட்டனா அதையும் பண்ணுவேன். என்ன சங்கர், மறந்துருச்சா? எங்க வீட்ல இருந்து அடிச்சு உன்னை சென்னையை விட்டு துரத்துனது மறந்து போச்சா என்ன? அதை என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு நடந்த அவமானத்தை நான் மறக்க மாட்டேன். பழிக்கு பழி வாங்காம நான் விட மாட்டேன். நான் பழி வாங்கியே தீருவேன். என்ன அவமானப்படுத்தினவங்கள நான் அழிக்கலனா என்னோட மனசு தினமும் உறுத்திக்கிட்டே இருக்கும். பிரபா, நான் ஒன்னும் மறக்கல. உன்னோட துரோகத்தையும் மறக்கல, என்னோட பகையையும் மறக்கல. நான் அங்க வந்து நல்லா ஏமாந்து போனேன். ஆனா இப்போ நீ இங்க வந்து என் பழிக்கு ஆளாக போற. என்னோட பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டல நீ. சாதாரணமா ஓடி போனவங்க மறுபடியும் திரும்பி வரமாட்டாங்க. ஒருவேளை திரும்பி வந்தாங்கன்னா அவங்க பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும். திரிஷாவை நீ இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்ட. ஆனா உன்னால கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா திரிஷா எனக்கு சொந்தம். இது இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த ஊரே ஏன் பக்கம் இருக்கு தம்பி. எப்படி சென்னையில உன்னால என்ன வேணா பண்ண முடியுமோ அதே மாதிரி இங்க என்னால என்ன வேணா பண்ண முடியும். சொல்ல போனா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அப்படியா? பயந்துதான் ஆகணும். நான் இந்த ஊரோட சிங்கம்டா. எனக்கான இறை என்கிட்ட வந்தே ஆகணும். இப்ப நான் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் பிரபா. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு எப்படி சொல்றது? திரிஷா வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். என் மனசு என்கிட்ட இல்லப்பா. நான் அவளுக்கே தெரியாம அவ கண்ணத்தை அழகா தொட்டு பார்த்தேன். அப்படியே எனக்கு ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் தொடும்போது கூட அவளோட காதலன் அவளை தொடுறான்னு அவளுக்கு தெரியவே இல்லை. அவளை தொட்டதுக்கு அப்புறம் என் மனசு என்கிட்ட அவளை அப்படியே கட்டி பிடிச்சு ஒரு ஏதோ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கை வைப்பேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்ப. என்னையே அடிக்கிறியா? அதுவும் என்னோட கோட்டைக்கே வந்து. உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். இவ தூங்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. இவ உண்மையிலேயே தூங்குறாளா இல்லையான்னு நான் செக் பண்றேன். என்ன பண்றீங்க நீங்க? இப்படியா மசாஜ்? நான் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியலையே. என்னோட கனவுல நீங்க எனக்கு மசாஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் எந்திரிச்சேனா இப்போ நீங்க எனக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு அழகா மசாஜ் பண்றீங்க. ரொம்ப நல்ல ஸ்டோரி சொல்றியே நீ. இப்படி நடிக்கிறது உனக்கு வேலையா போயிடுச்சுல. ஆனா நீங்க நம்பர் 1 மசூஸ். எவ்வளவு நல்லா மசாஜ் பண்றீங்க. பேச்ச மாத்தாத நீ. எதுக்காக இப்படி டிராமா பண்ணிட்டு இருந்த? என்ன டிராமா? அதான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தியே. ஏன் பண்ணனு எனக்கு தெரியும். ராக் ஸ்டார் அபி உன்னோட கால் அமைக்க விடணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தல. அதனால தானே இப்படி எல்லாம் பண்ண. நான் அது ஜஸ்ட் ஐஸ் பஸ்ட் எல்லாம் சொன்னா இங்க வேலைக்கு ஆகாது. நீ இதெல்லாம் ஏன் பண்ணனு எனக்கு தெரியும். நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தல. என்னோட நிலைமையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த நீ. உலகமே பார்த்து மெய் மறந்து போற இவ்வளவு பெரிய ராக் ஸ்டார் உனக்காக இப்ப கால் அமைக்க விட்டுட்டு இருக்கான்னு சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி நான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் வேற என்ன பண்ணுவேன்? உங்க மசாஜை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நல்லா மசாஜ் பண்றீங்க. How dare you? நீ இதெல்லாம் எப்படி பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்னா என்ன அர்த்தம்?
உங்களோட இந்த சாஃப்டான கை என் கால் மேல பட்டதும் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அப்படியே கிட்டார் வாசிக்கிற மாதிரி. கிட்டாரா? ஆ, அப்புறம் நீங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது ஏதோ டியூன் ஹம் பண்ற மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த மசாஜ் அப்புறம் அந்த ஃபீலிங் வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு கிடைச்சது இல்ல. வாழ்க்கையில எனக்குமே உனக்கு கிடைக்காத பஞ்ச் உனக்கு கொடுக்கணும் போல இருக்கு. உன்னனா you don't deserve a massage. உன்னோட எண்டிங் என்னைக்கும் ஹாப்பியா இருக்காது. நான் போறேன். நீங்க வெக்கப்படும் போது ரொம்ப கியூட்டா இருப்பீங்க. நீங்க வெக்கப்படுறத பார்த்ததும் உங்க மேல லவ் இன்னும் அதிகமாயிடுது.